ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருகிற 28/7/2025 அன்று ஆடிப்பூரம் எப்படி எளிமையாக வழிபடலாம், வீட்டிலே வழிபடலாம், கோவிலுக்கு சென்று வழிபடலாம் என்பதனை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஆடிப்பூரத்தில் பூரம் நட்சத்திரத்தன்று ஸ்ரீ ஆண்டாள் அவதரித்தார். மகாலட்சுமியின் அவதாரமான அம்பிகை அவதரித்த தினம். திருமண தடையகல குழந்தை பாக்கியம் வேண்டி இந்நாளில் விரதம் இருந்து வழிபடுவார்கள். அதாவது அம்பாளுக்கும் வலை பூட்டுவார்கள். நாமும் கோவிலுக்கு செல்லும் பொழுது வளையல் வாங்கி கொண்டு செல்லலாம். அங்கு கோவிலில் வளையல் கொடுப்பார்கள், மறுநாள் கொடுப்பார்கள். அதை நாம் வாங்கி கொண்டு வந்து நம் வீட்டில் உள்ளவர்கள், அதாவது குழந்தை வேண்டி வரம் இருப்பவர்கள் அல்லது திருமணம் வேண்டி வரம் இருப்பவர்கள் அவர்களுக்கு கொடுத்து நாம் வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக அடுத்த வருடத்திற்குள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி திருமணமும் நடந்தேறும். அதே மாதிரி பிரசாதம் நம் வீட்டில் வளைகாப்பு செய்யும் பொழுது 5 வகை சாதம், 7 வகை சாதம், சித்திரான்னங்கள் செய்யும் அல்லவா. அதே மாதிரி நாமும் அன்றைக்கு செய்து வைக்கலாம். இல்லைனால் நம்மால் என்ன முடியுமோ செய்து வைக்கலாம். சர்க்கரை பொங்கல் கூட செய்து வைக்கலாம். விரதம் இருந்து வழிபடுபவர்கள் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு மகாலட்சுமி படம் இருந்தாலோ அல்லது எந்த அம்மன் படம் இருந்தாலும் துடைத்துவிட்டு பூக்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு நாம் பிரசாதமாக சித்திரான்னங்கள் செய்து வைத்துவிட்டு நாம் வழிபட்டு பிறகு கோவிலுக்கு செல்ல முடிந்தால் கோவிலுக்கும் சென்று அன்று மாலை கோவிலில் விசேஷ அலங்கார அபிஷேகம்லாம் நடக்கும். கோவிலுக்கு சென்று அங்கும் நாம் அம்பாளை வழிபட்டு பிறகு வீட்டிற்கு நாம் தூபதீபம் காட்டி பூஜையை முடித்துவிட்டு பிறகு நாம் சாப்பிடலாம். இதற்கு கதைகள் கூட உண்டு. இன்றளவும் ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் இருந்து, அதாவது தன் சகோதரி கருவுற்றிருப்பதாக காவிரி கரைக்கு இன்னும் சீர்வரிசை வருவது வழக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் ஸ்ரீ ஆண்டாளுக்கு 10 நாள் திருவிழா நடக்கும். நாம் செல்ல முடிந்தால் 10வது நாள் திருவிழாவை பார்த்துவிட்டு பிறகு நாம் வழிபட்டு பூஜையை முடித்துவிட்டு நாம் வேண்டுதல் வைத்தால் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுவதாக ஐதீகம். வீட்டில் அம்பிகை படம் இருந்தால் நாம் வளையல் மாலை சாத்தலாம். பிறகு 5 பேருக்காவது நாம் தாம்பூலம் கொடுக்கலாம். வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், முடிந்தால் பிளவுஸ் பிட்டு, வளையல் வைத்து மங்கள பொருட்களை வைத்து நாம் தானம் கொடுக்கலாம். அன்று சிவனும் பார்வதியும் ஒன்றாக இருப்பதாகவும் அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருப்பதாகவும் ஐதீகம். நாம் அம்பிகை வழிபடுதான் மிக மிக சிறப்பு. அன்று அம்பிகை வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள் நம்மை விட்டு விலகும். நம்முடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது அடுத்த ஆடிப்பூரத்துக்குள் நம் வேண்டுதல் வைத்தால் நிச்சயமாக நிறைவேறும். பூர நட்சத்திரம் 27ஆம் தேதி மாலை 4:23க்கு தொடங்கி 28ஆம் தேதி மாலை 5:35 வரை உள்ளது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.